ஹலோ வெஸ் அனைவருக்கும் உலகின் மிக அழகான நாட்டுக்கு செல்ல போகிறோம். இலங்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இலங்கை ஒரு சோசலிச குடியரசு. இந்த நாடு வேறு எந்த நாட்டுடனும் எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை. இது கடலின் நடுவில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய தீவு போன்ற நாடு. இலங்கைக்கு 1972 இந்த பெயர் சூட்டப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்துல இது சிலோன் என்று அழைக்கப்பட்டது. இலங்கைக்கு மிக அருகில் உள்ள நாடு இந்தியா. இந்தியர்கள் விமானம் மூலம் 1 மணி நேரத்தில் இலங்கையை அடையலாம். இலங்கையின் மொத்த மக்கள் தொகை சுமார் 25 மில்லியன். மக்கள் தொகையின் அடிப்படையில் இது உலகின் 60வது பெரிய நாடாகும். இந்த நாட்டின் மொத்த பரப்பளவு 6,72,040 கிலோமீட்டர். பரப்பளவின் அடிப்படையில் இந்த நாடு உலகின் 120வது பெரிய நாடாகும். நண்பர்களே, இந்த நாடு அதன் தேயிலைக்காக உலகம் முழுவதும் பிரபலமானது மற்றும் புகழ்பெற்றது. இலங்கை கோல்டன் டிப் தேயிலை ஒரு கிலோகிராம் 56,000 ரூபாய் ஆகும். இலங்கை பெரிய அளவில் தேயிலை பயிரிட்டு உலகெங்கிலும் ஏற்றுமதி செய்கிறது. இலங்கை தேயிலை பெரும்பாலும் ஐரோப்பிய மற்றும் ஆங்கில நாடுகளில் விற்கப்படுகிறது. சலாத் ஓ சலாம் அவர்களின் புனித பாதச்சுவடுகள் உள்ள இடத்துக்கு செல்வோம். இந்த மலை இலங்கையில் அமைந்துள்ளது மற்றும் கோகை ஆதம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் இது ஆதம் சிகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலையின் உயரம் 7,000 அடிக்கும் அதிகமாகும். மேலும் 5,000 படிகள் ஏறுவதன் மூலம் மலையின் உச்சியை அடையலாம். கதம் முபாரக் இந்த அடையாளம் இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் பௌத்த மதத்தினரால் புனிதமாக கருதப்படுகிறது. முஸ்லிம்கள் இந்த ஹஜ்ரத் ஆதம் அல் சலாத் ஓ சலாம் அவர்களின் புனித பாதங்களுக்கு காரணம் காட்டுகிறாங்க. பௌத்தர்கள் இதை புத்தருக்கும், இந்துக்கள் சிவபெருமானுக்கும் காரணம் காட்டுறாங்க. ஹஜ்ரத் ஆதம் அலி சலாத் ஓ சலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட போது இந்த மலைக்கு தான் அனுப்பப்பட்டார் என்று முஸ்லிம்கள் கூறுகிறார்கள். மகிமையின் இறைவனின் இருப்பின் ரகசியங்களை அல்லாஹ் ஒருவனே அறிவான். இதை காண்பதற்கு ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் இருந்து 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இங்கு வருகிறார்கள். இலங்கை மக்கள் வெளித்தோட்டத்தில் பலவீனமானவர்களாகவும் ஏழைகளாகவும் தோன்றுகிறார்கள். ஆனா உண்மை அல்ல. அவர்கள் மிகவும் வலிமையானவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. இங்குள்ள மக்கள் தங்கள் பெரியவர்களை மதிக்கிறாங்க மற்றும் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ விரும்புகிறாங்க. இலங்கையில பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்கின்றனர். உதாரணமாக மொத்த மக்கள் தொகையில 70% பௌத்தர்கள், 26% இந்துக்கள், 10% முஸ்லிம்கள், மீதமுள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அனைத்து மதத்தினரும் பல ஆண்டுகளாக அமைதியாகவும் செழிப்பாகவும் ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர். உண்மையில் 1983 முதல் 2009 வரை 26 ஆண்டுகளாக சிங்கள சமூகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்தது. இதுல இருதரப்பிலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஆனா இப்போது மிகுந்த அமைதி நிலவுது. பல தசாப்தங்களுக்கு முன்பு ஏராளமான தமிழ் மக்கள் வேலைக்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தனர். ஆனா அவர்கள் பின்னர் இங்கேயே குடியேறிவிட்டனர். இன்று இலங்கையில 16 லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் உள்ளனர். மேலும் அவர்கள் நன்கு அறியப்பட்ட தொழிலதிபர்களாகவும் உள்ளனர். அவர்களது குடும்பங்களும் இங்கே இருக்கிறது. இலங்கையில பௌத்தம் பரவலாக பரவி இருப்பதால புத்தர் சிலைகளையும் கோயில்களையும் எல்லா இடங்களிலும் காணலாம். பௌத்தம் சித்தார்த்த கௌதம புத்தர் அவர்களால் நிறுவப்பட்ட 2500 ஆண்டுகள் பழமையான மதமாகும். குடியிருப்பாளராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, புத்தர் சிலையை அவமதிக்கு எவரும் கடுமையான தண்டனைக்கு ஆளாவாங்க. அவர்கள் நாடு கடத்தலையும் சந்திக்க நேரலாம். இது உள்ளூர் சட்டத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. இது சுமார் 7,000 பாகிஸ்தானியர்களும் உண்டு. மேமன்கள் கராச்சி சமூகத்தை சேர்ந்தவங்க. இலங்கையின் மிக அழகான மற்றும் பழமையான மசூதி செம்மசூதி. இது சொர்க்கத்தின் பழமான மாதுளையின் வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கு. இதன் குவிமாடங்களும் மாதுளை போலவே துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. குர்ஆன்ல மாதுளை 3 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மசூதி உள்ளேயும் வெளியேயும் அழகாக கட்டப்பட்டிருக்கு. இந்த மசூதியில ஒரே நேரத்தில் 10,000 பேர் தங்க முடியும். இது 1908 கட்டப்பட்டது. இந்த மசூதி பயணிகளுக்கு ஒரு பிரபலமான இடமாகும். எல்லா நேரமும் திறந்தே இருக்கும். இந்த மசூதியின் முழு பெயர் ஜாமியுல் அல்ஃபார். இது இலங்கையின் கொழும்பு நகரத்தில் அமைஞ்சிருக்கு. இலங்கையின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்களான முரளிதரன், குமாரசங்கரா மற்றும் மல்லிங்க ஆகியோர் இந்த பட்டியலில் உள்ளனர். முரளிதரன் உலகின் மிகவும் வெற்றிகரமான பந்து வீச்சாளராக கருதப்படுறாரு. அதே நேரத்தில் குமாரசங்கரா உலகின் சிறந்த பவுலராக அறியப்படுறார். மேலும் மாலிங்காவின் விக்கெட்டை யாராலும் மறக்க முடியாது. இந்தியாவும் இலங்கையும் மிகவும் நல்ல உறவுகளை கொண்டிருக்கு. மேலும் இலங்கை இந்தியாவை மிகவும் மதிக்கிறது. பாகிஸ்தான்ல இலங்கை தனது முதல் உலக கோப்பையை வென்றது. அதன் பிறகு இந்த அணி உலகுக்கு நன்கு தெரிய வந்தது. இலங்கையின் தலைநகரம் ஜவஹர்புர கோட்டையாகும். இதுல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு சாதாரண நகரமாகும். மேலும் இது சுற்றி பார்ப்பதற்கு ஒரு சிறப்பான இடம் அல்ல. ஆனா கொழும்புக்கு வந்தா அது இலங்கையின் மிகவும் பிரபலமான மற்றும் அழகான நகரமாகும். இங்குள்ள மற்ற எல்லா இடங்களும் பார்க்க அழகானது. கொழும்பு இலங்கையின் தலைநகராகவும் கருதப்படுது என்பதை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த நகரம் அழகான தூய்மையான சாலைகளையும் நகரின் அழகு மெருகூட்டும் உயரமான கட்டிடங்களையும் கொண்டிருக்கு. கொழும்பின் மிக உயரமான தாமரை கோபுரமும் இங்குதான் அமைஞ்சிருக்கு. நீல தூண் வரிசை என்றும் அழைக்கப்படுது. இதன் உயரம் 350 மீட்டர் ஆகும். இந்த கோபுரம் தாமரை மலரால ஈர்க்கப்பட்டு அதன் சரியான வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோபுரம் 9 மாடிகளை கொண்டிருக்கு. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மக்கள் இருவரும் இதை அடிக்கடி வந்து பார்வையிடுகின்றனர். இப்போது நாம் கொழும்பில் உள்ள கங்காராமாயா கோயிலுக்கு
கோயிலுக்கு செல்வோம். இது இலங்கையின் மிக அழகான மற்றும் முக்கியமான கோயிலாக கருதப்படுகிறது. இது பௌத்தர்கள், இந்துக்கள் மற்றும் சீனர்களால கூட்டாக கட்டப்பட்டது. உள்ளேயும் வெளியேயும் எண்ணற்ற சிலைகள் உள்ளது. அவை அதன் அழகை மெருகூட்டுகிறது. கோயிலின் உள்ளே பெரிய வண்ணமயமான சிலைகள் உள்ளது. அவை மிகவும் பிரமிக்க வைக்கும். இந்த கோயில் மிகவும் பெரியது மற்றும் எல்லா நேரங்களிலும் பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும். ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலும் இருந்து 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இதை பார்வையிடுகின்றனர். கொழும்பு நகரமும் அதன் சுற்றுப்புறங்களும் சேர்க்கப்பட்ட அதன் பரப்பளவு 1000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமாகும் மற்றும் நகரத்தின் மொத்த மக்கள் தொகை 8 லட்சம் ஆகும். இந்த நகரம் கடற்கரையில் அமைந்துள்ளது. கொழும்பிலும் இலங்கை முழுவதிலும் உள்ள மிகப்பெரிய மற்றும் பரபரப்பான சந்தை கொழும்பில் உள்ள பெத்தா சந்தை ஆகும். உலகில் உள்ள அனைத்தையும் மலிவான விலையில வாங்கக்கூடிய இடம் இது. உணவு மற்றும் பானங்கள் முதல் வாழ்க்கையின் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் இங்கு எளிதாக கிடைக்குது. தினமும் 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த சந்தைக்கு வருகிறார்கள். இலங்கைக்கு சிங்களம் மற்றும் தமிழ் என 2 தேசிய மொழிகள் உள்ளது. ஆனா இங்குள்ள பெரும்பாலானோருக்கு ஆங்கிலமும் தெரியும். பயணிகள் இங்கு எந்த பிரச்சனையும் சந்திப்பதில்லை. ஒரு இலங்கை ரூபாய் இந்திய ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு சமம். இலங்கை ஒரு செழிப்பான பசுமையான நாடு. நீங்கள் எங்கு சென்றாலும் பசுமையான நிலவரப்புகளை காண்பீங்க. இது காடுகள், அழகான நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள் மற்றும் ஏரிகளை கொண்டிருக்கு. நாட்டில் மழை, புயல்கள் அடிக்கடி வெள்ளத்தை ஏற்படுத்துது. ஒரு குன்றின் மீது கட்டப்பட்ட 1600 ஆண்டுகள் பழமையான கோட்டையை பார்வையிடுவோம். இது சிகிரியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோட்டை தரையிலிருந்து 1200 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. உச்சியை அடைய நீங்கள் நூற்றுக்கணக்கான படிகளில் ஏற வேணும். ஆனா உச்சியை அடைந்தவுடன் ஒரு அழகான காட்சியை காணலாம். இது எல்லா சோர்வையும் போக்கிவிடும். இன்று வரை இந்த கோட்டையை கட்டியவர் யார் என்பது சரியாக தெரியவில்லை. ஆனா சுற்றுலா பயணிகள் நிச்சயமாக இந்த கோட்டைக்கு வருகிறார்கள். சில ஆய்வுகள் கீர்த்திரியா பாறை தான் ராவணோட உண்மையான அரண்மனை என்றும் லங்காபுரி என்றும் கருதுறாங்க. இலங்கையில திருமணங்கள் மிகவும் வண்ணமயமாக இருக்கும். மக்கள் தங்கள் மதத்தின்படி சடங்குகளை செய்றாங்க. இங்கே மக்கள் பாரம்பரிய உடையில திருமணம் செய்து கொள்கிறார்கள். இலங்கை பெண்கள் ஆண்களை விட அழகானவர். திருமணங்கள்ல நடனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு சுவையான உணவு பரிமாறப்படுது. இலங்கையில யானைகள் அதிக எண்ணிக்கையில உள்ளது. மக்கள் அவற்றை வளர்த்து வேலைக்கு பயன்படுத்துறாங்க. நாட்டின் பெரும்பாலான திருவிழாக்கள்ல யானைகள் பயன்படுத்தப்படுது. இலங்கையில் உள்ள அனைத்து யானைகள் பற்றிய தகவலும் அரசாங்கத்திடம் உள்ளது. ஒவ்வொன்றின் வயது என்ன, எது யாருக்கு சொந்தமானது என்பது அவர்களுக்கு தெரியும். அரசாங்கத்துக்கு அவற்றை பற்றி எல்லாமே தெரியும். கொழும்பில ஒரு பெரிய முஸ்லிம் மக்கள் தொகை உள்ளது. ஹலால் உணவையும் மசூதிகளையும் எளிதாக காணலாம். வெளிமாநிலத்தவர்கள் கடற்கரையோரத்தில் கட்டப்பட்ட கொழும்பின் தங்கும் விடுதிகளில் தங்க விரும்புறாங்க. கோடை காலத்துல கொழும்பின் கடற்கரைகள் மிகவும் கூட்டமா இருக்கும். இலங்கை உலகின் மிகவும் படித்த நாடுகள்ல ஒன்றாக கருதப்படுது. இங்குள்ள ஒவ்வொரு 100 பேர்ல 95 பேர் எழுத்துறிவு பெற்றார்கள். கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை பல்கலைக்கழகம் ஆகியவை நாட்டின் 2 பெரிய பல்கலைக்கழகமாகும். இலங்கையில ஒரு சிறந்த போக்குவரத்து அமைப்பு உள்ளது. சாலைகள் திறந்தும் சிறப்பாகவும் உள்ளது. பேருந்துகள், ரிக்ஷாக்கள், கார்கள், டாக்ஸி போன்றவை அனைத்தும் கிடைக்குது. இலங்கையின் மிகப்பெரிய விமான நிலையம் கொழும்பு நகரில் உள்ளது. நீங்கள் இயற்கையின் அழகை காண விரும்பினா இலங்கை ரயில்ல பயணம் செய்யுங்க. இந்த ரயில் காடுகள் மற்றும் மலைகள் வழியா செல்லுது. முக்கியமாக இலங்கையின் ஆண்டு மொத்த வருமானம் 98.9 பில்லியன் ஆகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு அது பெரிய ஒரு நிதி நெருக்கடியில இருந்தது. மக்களால மின்னஞ்சல்களை கூட பரிமாறிக்கொள்ள முடியல. மேலும் மக்கள் ஆண்டுக்கு $2000 கூட சம்பாதிக்க முடியவில்லை. ஆனா இப்போது நிலைமை மிகவும் சிறப்பாக உள்ளது. மக்கள் $4000 வரை சம்பாதிக்கிறாங்க. மேலும் நாட்டுல வணிகமும் கணிசமா உள்ளது. அதே போல இது ராவணன் கோட்டை என்று அழைக்கப்படுது. அதே நேரத்தில் தமிழ் மன்னர் ராவணன் பிறந்தது இதே மண்ணில் தான். இலங்கையில ராவணன் நினைவு சின்னங்களாக பல தொல்லியல் மற்றும் புராண இடங்கள் போற்றப்படுது. முக்கியமா எல்லை பகுதியில ராவணன் நீர்வீழ்ச்சி, சீதை சிறை வைக்கப்பட்டதாக கருதப்படும் சீதா எலியா மற்றும் ராவணன் வழிபட்ட கோணேஸ்வரம் கோயில் போன்றவை இலங்கையில் ராவணன் அடையாளமா காணப்படுது. இதுல ராவணன் குகை எல்லை பகுதியில் அமைந்துள்ள இது ராவணன் சீதையை மறைத்து வைத்த இடமா கருதப்படுது. ராவணன் நீர்வீழ்ச்சி இது 1080 அடி உயரமுள்ள நீர்வீழ்ச்சி. இப்பகுதி ராவணனுடன் தொடர்புடையது. அசோகவனம் என்று நம்பப்படும் இந்த இடம் சீதை சிறை வைக்கப்பட்ட இடமா கருதப்படுது. கோணேஸ்வரம் கோயில் திருக்கோணமலையில ராவணன் வழிபட்ட சிவதலம் இது அவரது ஆட்சி மற்றும் வழிபட்ட அடையாளமா உள்ளது. முக்கியமா புஷ்ப விமானம் ராவணன் பயன்படுத்தியதாக கருதப்படும் பறக்கும் தேர் அவரது தொழில்நுட்ப முன்னேற்றத்துல சின்னமாக புராணங்கள்ல கூறப்படுது. ராவணனோட உடல் 18 அடி நீளமுள்ள சவப்பெட்டியில ஒரு குகையில பதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதா கூறப்படுகிறது. ராமசேது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையான பாலம் ராவணனால கட்டப்பட்டதா இலங்கை மரபுகள் நம்புது. ஓகே, இந்த வீடியோ பேசுகிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.